எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பச்சை மொச்சப்பயிரை வச்சு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சாத்துக்குடி அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை எடுத்து அதில் ஊற்றி அதை ஒரு தடவை இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டுறதுல எடுத்து அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சக்கையெல்லாம் அப்படி நல்லா இது பண்ணி நல்லா புழிஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது திரும்பியும் அதே இதில் கொஞ்சம் புளி இருக்கும். அது அதை எடுத்து அந்த திரும்பியும் அதே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஜூஸர் ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி எடுத்து வேறு தண்ணி எடுத்து கொஞ்சம் ஊற்றிட்டு திரும்பி அதே மாதிரி பண்ணி திரும்பியும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா சக்கையாக புளிஞ்சதுக்கு எடுத்துடணும். எடுத்துட்டிங்கன்னா ரசத்துக்கும் குழம்புக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். கடாயில் அந்த எண்ணெய் கொதித்து வந்ததுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பூண்டு ஒரு 4-5 பூண்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா டேரெக்டாக முருங்கைக்காவை போட்டுட்டு கத்திரிக்காவை போட்டுக்கோங்க. அது நல்லா வதக்கு கேஸ் ஸ்டவ்லேயே மீடியத்தில் வச்சு நல்லா வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சை மொச்சப்பயிறு இருக்குது, அதை எடுத்து பச்சை மொச்சப்பயிரை அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பிச்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை எடுத்து அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த புளி தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. அதில் புளித்தண்ணி ஒரு 3 கப்பு காண்டை இருக்குது, அதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. தண்ணி அந்த புளி தண்ணி அந்த கிணத்துல ஒட்டி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதோடு கலந்து அதையும் போட்டாச்சு. ஒரு மெஷரிங் ஸ்பூனில் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. மெஷரிங் ஸ்பூனில் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு காரம் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. கேஸ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அதை நல்லா மூடி வச்சுருங்க. இது விருந்தார ஆச்சு சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. எல்லா காயும் எடுத்து ஒரு தட்டில் வச்சு அமுக்கி பாருங்கள். எல்லாம் நல்லா அமுங்குச்சுன்னா அந்த முருங்கைக்காய் கொண்டு நல்லா எடுத்து அமுக்கி பாருங்கள். 2ஆக பிளந்துட்டு அதில் அமுக்கி பாருங்கள். நல்லா வந்துருந்துச்சுன்னா எல்லாமே அமுங்கி வந்துடும். அதுக்கப்புறம் கேஸ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுருங்க. நன்றி. இப்போ காலையில் வச்ச பூரியை அது நைட்டு நம்ம அதை எப்படி திரும்பி மறுபடியும் சாப்பிட்லாங்கிறதுக்கு அதுக்கு என்னமான ஒரு சமையல் குறிப்புன்னு பார்க்கலாம். அதுக்கு பால் ஒரு 200 ml கண்டு கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 3 பூரிக்காண்டி நான் செய்கிறேன். பூரி 3 பூரி காலையில் செஞ்சது நைட்டு அந்த பூரியை எடுத்து நான் கொதிக்க பாலை நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த காய்ச்சின பாலை எடுத்து அந்த பூரியில் ஊற்றிட்டு சீனி உங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த சீனியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் கண்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க கையில் ஒரு ஸ்பூனை கொடுத்து அந்த பால் கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கப்புறம் அந்த ஸ்பூனை கொடுத்து சீனி நாட்டு சக்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா வெள்ளை சீனி போட்டுக்கலாம். அதை கலந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. நன்றி.